ஹே கைஸ், ஹாப்பி நியூ இயர். நீங்கள் இப்போ கனடாக்கு வந்து படிக்கிறதுக்கு பிளான் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா இப்போது ஸ்டூடெண்ட் டயர் ஸ்கீமை வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ ப்ராசஸிங் டைம் விசாக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா 7 வீக்ஸ் இப்போ இருக்குது. இன்னும் போக போக அதிகமாகிடும், ஏன்னா அதிக பேர் அப்ளை பண்ணுறாங்காட்டி. இப்போவே நீங்கள் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா தான் கரெக்டாக இருக்கும். அட்மிஷனுக்கு எடுக்கிறதுக்கு அஃபிஷியலாக கைக்கு ஆஃபர் லெட்டர் வரதுக்கு 1 மாதம் ஆயிரும். அப்புறம் நீங்கள் எஜுகேஷன் லோன் அது இது நினைஞ்சிங்கன்னா கன்ஃபார்ம் அது 2 மாதம் ஆயிரும். நம்பூர் பேங்க்ஸ் பற்றியெல்லாம் தெரியுமே உங்களுக்கு. அண்ட் அதுக்கப்புறம் விசா போடணும். அந்த ஜிஐசி ஐஎல்ஸ் அந்த இதெல்லாம் கொஞ்சம் டிலே ஆகும். பயோமெட்ரிக்ஸ் கொடுக்கணும், அது விஎஃப்எஸில் அப்பாயின்மெண்ட் வாங்கணும், அதுவும் டிலே ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் இப்போவே ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா தான் ஒரு மேலனாச்சும் விசாவுக்கு அப்ளை பண்ணிடணும். அப்போ தான் ஜூலையில் உங்களுக்கு விசா கைக்கு வரும். அண்டு ஏர்லியாக உங்களுக்கு விசா கைக்கு வந்துருச்சுன்னா ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா, ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெஸ் இல்லாமல் ட்ராவல் பண்ணலாம். இன்னொன்று, ஃப்ளைட் டிக்கெட்ஸ் வந்து ரொம்ப சீப்பாகவே கிடைக்கும். அண்டு எவ்வளோ ஏர்லியாக அப்ளை பண்ணுறீங்களோ அவ்வளோ நல்லது. இப்போது ரிஜெக்ஷன்ஸ் ஃபஸ்ட் டைம் இருந்தால் கூட ரீஅப்ளை பண்ணுறக்கு நமக்கு நிறைய டைம் இருக்கும். விசா அப்ரூவ் ஆனதுக்கப்புறமும் பாஸ்போர்ட்டை ஸ்டாம்ப் பண்ணுறதுக்கு ஒரு 15 நாள் ஆகும். ஸோ இப்போவே ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா தான் செப்டம்பரில் இங்கே வர முடியும்.